செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் உங்களுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட கிருபை மென்மேலும் உங்களுக்கு பெருகட்டும். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதான அவருடைய ஆலோசனையானது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல ஒரு திருப்தியை எந்த இடத்துல வைக்கிறார் அப்படின் பொழுது, வாயில திருப்தி, கையில பலன். நாம் செய்கிற ஒவ்வொரு செய்கைக்கு நாம் பயன்படுத்துவது நம்முடைய கரம். இங்க என்னன்றார் ஆண்டவர், அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரியமல்லை எவைகளை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பது என்ன செய்கிறது என்று சொன்னால் நமக்கு திருப்தியை தருகிறது அல்லது அதிருப்தியை பண்ணுகிறது. அதனால் தான் இங்க தேவன் சொல்றார், அவன் அவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். ஸோ தேவனாகிய கர்த்தர் திருப்தி உள்ள வார்த்தையை நாம் பேசுகிறதற்காக தான் நிறைய சத்திய வசனங்களை கொடுத்து, இந்த சத்திய வசனத்தை ராத்திரி பகலா தியானம் பண்ணி நம்முடைய மைண்டை, நம்முடைய ஸ்பிரிட்டை, நம்முடைய சோலை நம்ம ட்ரெயின் பண்ணோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சிந்திக்கிறதற்கு, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பேசுகிறதற்கு. இப்படி பேசும்போது நமக்கு என்ன நன்மையை நம்ம வரவச்சுக்கிறோம் சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில திருப்தியை கொண்டு வருவது நம்முடைய வாயின் வார்த்தைகளாய் இருக்கிறதுனாலே, பலனை கொண்டு வருவது நம்முடைய கையினுடைய உழைப்பாய் இருக்கிறதுனாலே, தொடர்ந்து தேவன் கொடுத்த வேலைகளை உற்சாகத்தோடு கூட செய்து, தேவன் படிப்படியா நீங்க செய்கிற காரியங்களிலே உங்களுக்கு வேண்டியதான உயர்வுகளை கொடுத்து, வருமானங்களை கர்த்தர் பெருகச் செய்து, கர்த்தர் பிரியமல்ல மென்மேல உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட கண்களை மூடினவர்களாக திருப்தியாக்கி நடத்துகிற தேவன், பலனை பெருகச் செய்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். இதோ இந்த அருமையான இந்த காலை வேளையிலே இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் அதிருப்தியாய் வாழ்கிறார்கள். அப்பா, நீர் எங்களை திருப்தி செய்கிறவர். ஆயினும் நீர் கொடுத்த வார்த்தையின்படி அவருடைய திருப்தி அவருடைய வாயில் இருக்கிற வார்த்தையில் இருக்கிறது. அவருடைய பலன் அவங்கவுங்க கையில உழைக்கிற உழைப்பில் இருக்குது. ஆகையால் ஆண்டவரே, திருப்தியையும் பலனை ஏராளமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு பெருக செய்து, உன் பிள்ளைகளை விலக்கி ரட்சிக்க, நெருக்கத்திலிருந்து விலக்கி ரட்சிக்க, சிறுமையிலிருந்து விலக்கி ரட்சிக்க, உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற வேளையிலே கர்த்தர் தமது கரத்தை தமது பிள்ளைகள் மேல் வைப்பீராக. அப்படி செய்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை பெரிய இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். சொன்னதை செய்யும் அளவும்
கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். God bless you, church. Have a blessed day. Amen.